ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். நீங்க நம்ம சேனல்ல இந்த பிளிப்கார்ட்ல அபிஷியலா இந்த விவோ தரப்புல இருந்து V40e அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கலர் வேரியன்ட் ரெண்டு பேஸ்னு ஸ்டார்டிங் பிரைஸ் 29,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. இந்த 29,000 இந்த மொபைல் ஒர்த் இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஒர்த்து இல்லைன்னே நான் சொல்லிக்கிறேன். என்னடா வீடியோ ஸ்டார்டிங்ல போட்டு உடச்சிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாங்க. ஏன்னா ஓப்பன் டாக்கா இருக்கணும். இந்த விவோ V40e 29,000க்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேமரால செகண்டரி சென்சார் 8MP அல்ட்ரா வரும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 50MP கேமராவோட கொண்டு வந்திருக்காங்க, ஒரு சாம்சங் சென்சரோட. ஆனா இதே போன், இதே ப்ராசர், இதே சிப்செட்டோட உங்களுக்கு அமேசான்ல IQ Z9X தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ண போன் தான் 20,000க்கு இருக்கு. ஸோ இந்த போனுக்கு அந்த போனுக்கு 9,000 வித்தியாசம் இருக்கு. ஆனா அந்த போன்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி சென்சார் 2MP டெப்த், ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 16MP செல்ஃபி கேமரா. இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்ச மொபைல சென்சார் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஒரு 9,000 ரூபாய் கொடுத்து இந்த போன்ல இன்னைக்கு பிளிப்கார்ட்ல விவோ V40ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணா இந்த மொபைல் நீங்க எடுப்பீங்களா மாட்டீங்களா? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ நிறைய இருந்தாலும் இந்த மொபைலை பத்தி என்ன சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, நிஜமாவே நான் சொன்ன மாதிரி இந்த போன் ஒர்த் இல்லையா, அதை தவிர்த்து வேற என்ன இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பிரிச்சு மேவோம் இந்த போனை பத்தி. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சோ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களை இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டர்கேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இந்த விவோ V40 இந்த மொபைலை பொறுத்தவரை ஒரு 2 கலர் வேரியன்ட், நல்ல வைப்ரண்டான கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு 8 120GB வேரியன்ட் ஒரு 29,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் ஒரு 31,000 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ ப்ரீ ஆர்டர் போய்கிட்டு இருக்கு. சோ இந்த போன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு பேக் சைட்ல ஒரு நல்ல ஒரு கர்வியான நல்ல ஓவி ஸ்டைல்ல உங்களுக்கு பேக் சைட்ல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அதுக்கு பாட்டம்ல ஃபிளாஷ் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த ஃபிளாஷ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல க்ளோவியா அண்ட் உங்களுக்கு இந்த கேமரா மேனுவலுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஆரஞ்சு கலர், சோ இது மாதிரி விஷயங்களுக்காக இந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ் அந்த லைட்டிங் எஃபெக்ட்காகவும் இந்த செல்ஃபி லைட் இங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக பேக் சைட்ல ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான், பட் ஆனா செம்ம க்ளோவியான நல்ல பிரீமியமான மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல தாறுமாறான டிசைன் ஃபேக்டர் பேக் சைட்ல கையில ஹோல்ட் பண்ணும்போது ஒரு பிரீமியமான ஒரு போன் கையில ஹோல்ட் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸோட இது இருக்குன்னே சொல்லலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் வெயிட் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். பேக் சைட்ல அந்த விவோ பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 3D கர்வ்ட் ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளே வித் உங்களுக்கு அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் வால்யூம் ராக்கர்ஸ், பவர் ஆன் அண்ட் பட்டன் அண்ட் பாட்டம்ல டைப் சி போர்ட், சிம் போர்ட் அண்ட் உங்களுக்கு ஸ்பீக்கர் கில் பண்ணிருக்காங்க. சோ இங்க ஸ்பீக்கர் பார்க்கும்போது டாப் அண்ட் பாட்டம் இது மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் இது மாதிரி போர்ட்ஸ் அண்ட் இது மாதிரி டிசைன் ஃபேக்டரோட ஒரு அல்டிமேட்டான வெயிட் கம்மியா வெறும் 103 கிராம்குள்ளேயும் அண்ட் 7.5 mm திக்னஸோடையும் இந்த வட்டம் இதோட டிசைன் ஃபேக்டர் மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த விவோ V40 டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.77 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர், 120 ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ வித் Quad HD+ 3D curved flexible display under display fingerprint sensor எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ப்ரொவைட் பண்ணல. ஓவரால் இங்க டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. 1 பில்லியன் கலர் சப்போர்ட் இருக்கனால கலரோட ரீப்ரொடக்ஷன்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு. OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறதுக்கும் தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த விவோ V40ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது
183 கிராம், திக்னஸ் 7.5 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14, அதுக்கு ஃபன் டச் OS 14, LPDDR4X UFS 2.2 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் அண்ட் 3x4 ஆடியோ ஜாக் கொடுக்கல. இங்க வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.4 அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் IP64 ரேட்டிங், விர்ச்சுவல் RAM சப்போர்ட். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க, பேட்டரின்னு பார்க்கும்போது 5500 amps பேட்டரி. பட் ஆனா இதோட வெயிட் வெறும் 183 கிராம் தான். திக்னஸ் பார்க்கும்போது வெறும் 7.5 mm திக்னஸ்ல தாறுமாறான பேட்டரியோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்க பேட்டரிக்கு எப்பயும் போல இங்க 4 years வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்டிமைஸோட நல்ல ஒரு பவர் பேங்கோட இருக்குன்னு சொல்லிட்டு இங்க விவோ சைட்ல இருந்து கவர் பண்றாங்க. அதை தவிர்த்து இது சார்ஜ் பண்றதுக்கு 80 watt சார்ஜரோட கொண்டு வந்திருக்காங்க. 0 to 100 within half an hourல ரீச் ஆயிருது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 day மேலும், ஹெவி யூசருக்கு 1 day வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் போட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். சோ இந்த மொபைலை பொறுத்தளவு இங்க சோனி சென்சார் IMX882 ஒரு 50 MP வித் OIS சப்போர்ட் அண்ட் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு சாம்சங் சென்சார் JN1 ஒரு 50 MP ஐ கேச்சிங் லென்ஸோட எடுத்து வந்திருக்காங்க. சோ தட் இந்த மொபைல்ல பிரைமரி சென்சார்ல 4K வரைக்கும் அண்ட் EAI சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080, 60 அண்ட் 30 frames secondsல வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டூயல் வீடியோஸ், டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், இந்த டெக்ஸ்ட் ஸ்கேன், ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வட்டம் கேமரால எடுத்து வந்திருக்காங்க. போர்ட்ரேட் ஷாட்ஸ் அருமையா வருதுன்னே சொல்லலாம். ஓவரால் இங்க பிரைமரி சென்சார்ல எடுக்கிற ஷாட்ஸ், டீடைலிங், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. ஒரு குட் கேமரா அரேஞ்ச்மெண்டோட வந்திருக்கு. ஆனா பிரைசிங் கொஞ்சம் கூடுதல். அதை கடைசி அந்த வீடியோல பார்ப்போம். சோ தட் ஒரு கேமரா வெறித்தனமா எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைலை பொறுத்தளவு MediaTek Dimensity 7300 ஒரு 4-in market கூட எடுத்து வந்திருக்காங்க. 2.5 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது மாலிக் G615MC2 எடுத்து வந்திருக்காங்க. ஒரு அருமையான CPU அண்ட் GPU கலாம் இறக்கிருக்காங்க இந்த மொபைல்ல. எல்லா ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். அண்ட் தட் உங்களுக்கு டே டு லைஃப் ஒரு மல்டி டாஸ்கிங் ஆகட்டும், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், நிறைய சோசியல் மீடியாஸ் யூசேஜ் பண்றவங்க, என்டர்டைன்மெண்ட்ஸுக்கு ஒரு தாறுமாறான ஒரு சிப்செட் இந்த வட்டம் இந்த போன்ல வந்தது இன்னொரு மேஜர் ரோல் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ V40 2 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ்ங்க, 2 பேஸ் வேரியன்ட்ங்க. இந்த மொபைல் ஸ்டார்டிங் பிரைஸே 29,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 31,000க்கும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த RAM வேரியன்ட் மாத்தி இருக்கலாம். உங்களுக்கு பேஸ் 8 உங்களுக்கு அடுத்து போகும்போது 16 GPS கொண்டு வந்திருக்கலாம். சோ அதுலயுமே எந்த ஒரு சேஞ்ச் அவுட்டும் இல்ல. சோ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில என்னதே சென்சார் மட்டும் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு 9,000 ரூபாய் கொடுத்து இந்த மொபைல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட கையில தான் இருக்கு. ஏன்னா இந்த iQZ9Sக்கும் இந்த விவோ V40க்கும் பெரிய அளவுக்கு வேறுபாடுகள் இல்லைன்னே நான் சொல்லிக்கிறேன். சோ இங்க வேறுபாடுகள் பார்க்கும்போது உங்களுக்கு கேமரா சென்சார் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. எனக்கு அல்ட்ராவைட் கண்டிப்பா முக்கியங்க. இந்த 8 MP அல்ட்ராவைட் வச்சுதான் நான் வளைச்சு போட்டோ எடுக்க போறேன். நிறைய வியூவிங் ஆங்கிள்ஸ், அதாவது வைடர் ஆங்கிள் வச்சு நிறைய போட்டோஸ் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க இந்த விவோ V40 காசு கூட கொடுத்து தாராளமா எடுங்க. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. எனக்கு நல்ல ஒரு சிப்செட் வேணும், நல்ல ஒரு ஹேண்ட்லிங்கா நல்ல ஒரு போன் வேணும்னு நினைச்சா 9,000 ரூபாய் குறைச்சி இன்னைக்கு iQZ9S எடுத்துட்டு போயிருங்க. சோ டிசைட் பண்றது உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு எந்த போன் முக்கியம், எனக்கு சென்சார் தான் முக்கியம்னா அதுக்கு போயிருங்க. சென்சார் முக்கியம் இல்லைன்னா இதுக்கு போயிருங்க. சோ நீங்க நிதானமா யோசித்து கண்டிப்பா எடுத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு மொபைல். இந்த மொபைல் மட்டும் கிடையாது, எந்த மொபைலுமே நம்மளுக்கு என்ன தேவை, டே டு டே நம்ம என்ன யூஸ் பண்ணோம், அது கான்செப்ட் படி ஒரு போன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு போன் உங்க கையில இருக்கும். அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.